இந்த காட்சிய எங்கேயோ பார்த்த மாரியே இருக்கே! வணக்கம் தோழர்களே! நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது மை சினிமா டாக்ஸ். என் பேர் விஜய். அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே படத்தோட ட்ரெய்லர் வரும்னு நெனச்சேன். கடைசியில சூப்பர் ஹீரோ படத்தோட ட்ரெய்லர் தான் வந்திருக்கு. பரவால்ல, இப்போதைக்கு இது போதும். ஒரு முன் அறிவிப்பு. எனக்கு டிசியை பற்றியும் மார்வலை பற்றியும் எதுவும் அதிகமாக தெரியாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் படம் பார்க்க மட்டும்தான் தெரியும். அதனால் பார்த்ததை பார்த்தபடியே சொல்லி எனக்கு தெரிஞ்சதை மட்டும் சொல்கிறேன். அதுதான் என்னுடைய வழக்கம். எடுத்ததுமே இந்த கிரிப்டோ அந்த நாயை தான் காட்டுறாங்க. அது அந்த ட்ரிங்க்ஸ் குடிக்கலான்னு போகுது. ஆனால் தவறுதலாக அந்த ரேடியோ அப்படி மேலே விழுந்து ரேடியோ பாட ஆரம்பிச்சிருச்சு. பாட ஆரம்பித்தோடனே கீழே இறங்கி அது முழுசாக குடிச்சிருச்சா இல்லை கீழே கவுத்திருச்சான்னு எனக்கு தெரியல. ஆனால் அதுக்கப்புறம் தள்ளாயிட்டே வந்து சூப்பர்மேன் நியூஸ் பேப்பரில் சூப்பர்மேனோட ஃபோட்டோ இருக்குது. அந்த சூப்பர்மேன் ஃபோட்டோவை பார்த்தே ஒன்று கிடைக்குது. என்ன அது? அதையும் பார்த்து அந்த சூப்பர் கேர்ளு நல்ல வேலை பண்ணடா ராசா அப்படின்னு சொல்லி பாராட்டெல்லாம் கொடுக்குது. நிஜமாவே இவனுக்கெல்லாம் சூப்பர்மேனை பிடிக்காதா? இப்போதைக்கு உலகத்தில் இருக்கிற பாதி பேர் வெறுக்க தான் ஆரம்பிக்கிறாங்க. அது படத்தில்வா. இவங்க வேற கசினுங்கிறனால அவங்கள சுத்தமாக பிடிக்காது போல இருக்குது. அது ஒரு பாசமான சண்டையாக இருக்குன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் பார்க்குறதுக்கு ஓரளவு ஓகே. அதுக்கப்புறம் ஒரு பெரிய சிப்பு இறங்குற மாதிரி காமிச்சிருக்காங்க. அந்த இடத்துல சூப்பர்களை உட்காந்துருக்காங்க. அடுத்தது என்னன்னா, அந்த சிப்புக்குள்ளே ஒரு தாத்தா உட்காந்துருக்காரு. அந்த தாத்தா யாருன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு யாராவது தெரிஞ்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்கள். அதுக்கப்புறம் ஒரு டைலாக் வருது, என்னுடைய 23வது வருடம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எதை வச்சு சொல்கிறாங்க? பூமிக்கு வந்து 23 வருஷம் ஆச்சுன்னு சொல்கிறாங்களா? அதை தான் சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அதை சொல்லிவிட்டு எதுக்கு இந்த பேயாட்டம் ஆடுறாங்கன்னு எனக்கு நிஜமாக புரியல. நிஜமாகவே சூப்பர் கேர்ளை கொஞ்சம் நல்ல முறையில் காமிச்சா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை குடிச்சிட்டு இந்த பேயாட்டம் ஆடுறதெல்லாம் எனக்கு அவ்வளோக்கா பிடிக்கல. நிறைய பேர் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, பிடிக்கலனாலும் லைக் பண்ணி விட்ருங்க. ஆனால் அடுத்ததாக ஒரு டைலாக் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதுதான் முக்கியமானது. இது வரைக்கும் நம்ம எதுவுமே வெட்டி முடிக்கிற அளவுக்கு நம்ம எதுவும் செய்யலையே, அதை சாதிக்கிற அளவுக்கு எதுவுமே பண்ணலையாடா அப்படின்னு சொல்லி கிரிப்டோ அந்த நாய்க்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. உண்மை. ஏன்னா சூப்பர்மேனாக வந்து இப்போ தான் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகிருக்காரு. சூப்பர் கேர்ள், நீங்கள் வந்து என்ன பண்ண போகிறீங்க? இனிமேல் தான் ஜேம்ஸ் கன் ஏதாவது காமிப்பார். ஜேம்ஸ் கன் எழுதி முடிக்கிற வரைக்கும் நம்ம பார்த்து தான் இருக்கணும். சாரி, இந்த படம் வந்து நம்ம தேட்டரில் பார்க்குற வரைக்கும் காத்துக்கிட்டு தான் இருக்கணும். சூப்பர் கேர்ள் அப்படி எண்ணி வெட்டி முடிக்க போகிறாங்க அப்படின்னு. நல்லா இருக்குல்ல? கிரிப்டோன் எப்படி அழிஞ்சுதுங்கிறத பற்றி இந்த சூப்பர் கேர்ளில் முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல போகிறாங்க. அதாவது பேக் ஸ்டோரி. அந்த கதையை எந்த மாதிரி சொல்ல போகிறாங்கிறத நான் ரொம்ப எக்ஸைட்டோட காத்துட்ருக்கேன். ஏன்னா கிரிப்டோனோட கதையை இன்னும் இது வரைக்கும் முழுசாக யாரும் சொன்னதில்லை. எனக்கு தெரிஞ்சு சூப்பர்மேன் படத்தில் ஒரு மேலோட்டமாக காமிச்சிருப்பாங்க. அப்புறம் சூப்பர்மேன் ரிட்டர்ன்ஸ்லேயும் அதே மாதிரி தான். அது ஒரு சட்டுன்னு முடிஞ்ச ஒரு போருன்னு சொல்லி முடிச்சிருவாங்க. அதை இந்த படத்தில் கொஞ்சம் டீட்டெயிலாகவும் நல்லா விறுவிறுப்பாகவும் காமிப்பாங்கன்னு நம்புகிறேன். அப்படி காமிச்சாங்கன்னா சூப்பர்மேன் பேக் ஸ்டோரியை சொன்ன படமாக இந்த படமாக தான் இருக்கணும். எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில் அதிகமான சண்டை காட்சிகள், ஃபைட் சீன்ஸ் அதிகமாக வரும்னு நினைக்கிறேன். வந்தால் நல்லா இருக்குமா? ட்ரெய்லரில் பார்த்த ஃபைட் சீனு எனக்கு ஓகேவாக தான் தோணுது. முடிஞ்ச அளவுக்கு நல்லா ஃபுல்லாக பண்ணலையோன்னு தோணுது. இருந்தாலும் படம் வர்றதுக்கு முன்னாடி நம்மள ஒரு டிசிஷன் எடுக்க வேணாங்கிறதுனால நான் அதை தள்ளி வச்சிடுறேன். கதையை பொறுத்த வரைக்கும் எனக்கு கிரிப்டோனியன் கிரகம் எப்படி அழிஞ்சுதுங்கிறத பற்றி ஒரு தெளிவான கதையை சொல்லிட்டாங்கன்னா சூப்பர் ஹீரோ படம் அப்படியே சக்கப்போடு போட்டுரும். அந்த கதையை மட்டும் சொதப்பிட்டாங்கன்னா பர்சனலாக எனக்கு அந்த படம் பிடிக்காமல் போகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. கதையை மட்டும் ஒழுங்காக எடுத்துருங்க. ஃபைட் சீன்ஸ் இல்லைனாலும் ஸ்டோரி டெல்லிங்கை கோட்டை விட்றாதீங்க. அடுத்த வருஷம் ஜூன் மாதம் ரிலீஸ் ஆக போகுது. அன்னைக்கு இந்த படம் நல்லா இருக்கணும். சரி, அடுத்தது அந்த ஃபைட் சீன்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன ஆகுது தெரியுமா? ஒரு மொட்டை போட்டவன் வந்துடுறான். அந்த பொண்ணு வேற விடாமல் கேள்வியாக கேட்டு தள்ளுது. அதில் சூப்பர் கேள்வி எத்தனை கதை சொல்ல போகிறாங்க, எத்தனை இது நல்லா இருக்க போகிறாங்கன்னு தெரியல. அந்த வர்றவங்களாம் யாருன்னு என்கிட்ட கேட்டுறாதீங்க. அவங்க பேரெலாம் நான் பார்க்கவே மாட்டேன். எனக்கு ட்ரெய்லர் என்ன பார்க்குறேனோ அதை மட்டும்தான் பேசுவேன். எனக்கு வேறு எதுவும் தெரியாது அப்படிங்கிறத இப்பயும் மறுபடியும் சொல்லிடுறேன். ஒரு பொதுமக்களாக நமக்கு என்ன தெரியுமோ அதை மட்டும் நான் பேசுகிறேன், சரிங்களா? அதுலேயும் இந்த பொண்ணு ஒரு முக்கியமான கேள்வி கேட்குறாங்க. இந்த பவரோட வேறு யார் இருக்காங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும்போது சூப்பர் கேர்ள்ன்ட்டு அதெல்லாம் இல்லை, நாங்கள் 2 பேர் மட்டும்தான் இந்த பவரோட இருக்கோம், வேறு யாரும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. அதாவது இவங்க 2 பேரை தவிர அதில் கிரிப்டோவை சேர்க்கணும்ல, கிரிப்டோவை சேர்த்தா 3 பேர். அப்புறம் 3 பேரை தவிர வேறு யாருக்குமே சக்தி இல்லைங்கும் போது வேறு யாரும் உசுரோடு இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடில் தான் இருக்காங்க இப்போ வரைக்கும்.
அது இந்த நிலைப்பாடு இந்த படத்தில் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வில்லனுங்க வராங்கல்ல, அவங்களுக்கும் அதே சதி இருக்கிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்கும், இருக்கணும். அதுக்கப்புறம் இந்த மியூசிக்னு சொல்லி போடுறாங்க பார்த்தீங்களா, நிஜமாவே எனக்கு தலை வலிக்குது. அந்த மாதிரி இருக்குது அந்த மியூசிக்கு. பயங்கரமாக எனக்கு மண்டை இரிட்டேட் ஆகிற மாதிரி இருக்குது. நல்லா இல்லை, அதான் நான் சொல்லுவேன். மித்தபடி கதை பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்கிற மாதிரி இருக்குது. அப்புறம் நம்ம சூப்பர்மேன் எப்படி அப்படின்னு அந்த பொண்ணு ஒரு கேள்வி கேட்க, அதுக்கு நம்ம சூப்பர் கேர்ள் என்ன மாதிரி பதில் சொல்லுவாங்க தெரியுமா? சூப்பர்மேன் வந்து எல்லாருக்கிட்டேயும் நல்ல பேர் சம்பாதிக்க நினைப்பார், எல்லாரு மேலே அக்கறையாக இருப்பார் அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலாக் சொல்லுவார். ஆனால் நான் எல்லாத்தையும் வம்பை மட்டும்தான் விலைக்கு வாங்குவேன், சண்டைக்கு மட்டும்தான் போவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலாக் சொல்கிறாங்க. இப்போ எனக்கு சந்தேகம் வருது, சூப்பர் கேர்ள் நல்லவங்களா கெட்டவங்களா? யாருக்கு தெரியும்? படத்தை பார்த்தா தான் தெரியும். ஹீரோன்னு சொன்னால் நல்லவன் தான்ப்பா, நம்புங்கடா. அந்த சூப்பர் கேர்ளை பார்த்து நல்லவன் மாதிரியே தெரில. அப்புறம் கடைசியாக ஒரு ஃபைட் வருது. அந்த ஃபைட்டில் ஒரு ப்ரிசன் ஃபைட் மாதிரி தெரியுது. ஆனால் அது ஒரு சிப்புக்கு மேலே நின்று தான் ஃபைட் பண்ணுறாங்க போல இருக்குது. இதில் வந்து ஃபைட்டு எப்படி இருக்குது தெரியுமா? ரொம்ப டம்மியாக இருக்குங்க. எனக்கு தெரிஞ்ச ஃப்ளாஷ் படத்தில் வந்து அந்த சூப்பர் கேர்ளோட ஃபைட் சீனே எனக்கு கொஞ்சம் மொக்கையாக தான் இருந்துச்சு. இதுவும் எனக்கு கொஞ்சம் டம்மியாக இருக்க மாதிரி தெரியுது. எனக்கு தெரிஞ்ச படத்தில் கொஞ்சம் நல்லா பிரம்மாண்டம் காட்டுவான்னு நினைக்கிறேன். ட்ரெயிலரில் அவ்வளோதாங்க இருக்குது. அதுக்கு மேலே எனக்கு பெருசாக எதுவும் ஃபீல் ஆகலை. அப்புறமா முக்கியமாக சூப்பர் கேர்ளோட சூட் நல்லா தான் இருக்குது. ஆனால் சூப்பர்மேன் இருக்கிற சூட்டுக்கும் சூப்பர் கேர்ள் இருக்கிற சூட்டுக்கும் பெரிய வித்தியாசம் தெரியுமா? அவர் வெளியே ஜட்டி போட்டிருந்தாலும் பேண்ட்டை முழுக்கால் வரையும் போட்டிருப்பார். ஆனால் சூப்பர் கேர்ள் என்ன சொல்கிறது, இப்படியெல்லாம் யாரா காஸ்டியூமரை ரெடி பண்ணுறீங்க? முழுசாக போட்டோன்னா குறைஞ்சா போயிடுவீங்க. இதை வச்சு ஒரு தனி வீடியோ வரப்போகுது. அதாவது டிசி மார்வல் அதில் இருக்கிற காஸ்டியூம் சூட்டோட ஒரு மார்வல் வரப்போகுது. சப்ஸ்கிரைப் பண்ணி வெயிட் பண்ணுங்கள், வந்துகிட்டே இருக்கும். மொத்தத்தில் இந்த ட்ரெய்லர் நல்லா இருக்குது, ஆனால் நல்லா இல்லை, அவ்வளோதான். சொல்லுவாங்களே, பார்க்குறது நல்லா இருக்க மாதிரி இருக்குது, ஆனால் உண்மையில் எப்படி இருக்குங்கிறது தெரியல. படம் வந்து நல்லா இருந்துச்சுன்னா நல்லது, மித்தப்படி சொல்கிறதுக்கு அவ்வளோக்கா இல்லை. இதான் என்னுடைய மனசுக்கு தோணுது. உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிருங்க.